ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரேண்டமான vlog தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஒரு சிலர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சிலையும் சரி, வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸ்கின்னுக்கு ஹேருக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க சிஸ்டர், அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ தம்பி வந்ததுக்கப்புறம் எப்படி ரொட்டீன் போயிட்டுருக்கு அதையும் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். விட்டு போனதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மழை வந்துகிட்டே இருந்தது இல்லையா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 டேஸ் ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஏன்னா பயங்கரமாக எனக்கு ஹேர் வாஷ் பண்ணால் சளி பிடிச்சிக்கும். ஸோ தம்பிக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றனால ரொம்பலாம் அடிக்கடி தலை குளிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிளைமேட். ஸோ அதனால் வெயில் இருக்கிறதுனால இன்றைக்கி தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு தலை குளிக்க போனேன். ஸோ தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் மாதிரி போகலாம். ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே நான் வாஷ் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா நம்ம ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ரெமெடி செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் அதில் நல்ல தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அரிசி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, குட்டியாக சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த அரிசி கொஞ்சம் பெருசாகிற வரையும் நல்லா கொதிச்சிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை உங்களோட ஸ்கேல்ப், ஹேர் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக 1 மணி நேரம் கூட விடலாம். உங்களுக்கு சளி பிடிக்காது, சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு 15 to ½ hour நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போயிட்டேன். பேலன்ஸ் இந்த அந்த கொஞ்சம் வாட்டரில் என்னோடய ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ரெமடி நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அண்ட் உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னாலும் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய முடி கொட்டுது, இல்லை டேண்ட்ரஃப் வர மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். நான் என்ன ட்ரை பண்ணாலும் அதில் ஆனியன் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஹேருக்கு ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா 10 நாள் கழித்து குளிக்கிறனால ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது. குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, முடி வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தலையை நல்லா துவட்டி காய விட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போதைக்கு எதுவும் சீரம்லாம் நான் ட்ரை பண்ணுறதில்ல. இது மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுறேன். சீரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் ட்ரையாக இருந்தது. ஸோ அதையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்லேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். அண்ட் இதோட SPF பார்த்தீங்கன்னா 50 PA++++4+ இருக்குது. நீங்கள் ரொம்ப அடிக்கடி வெளியே போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் ரொம்ப வெயிலிய, அதாவது பொல்யூஷன் இருக்க ஏரியாஸில் அதிகமாக சன்னில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் SPF பார்த்தீங்கன்னா 50 PA+++ இருக்கணும். மினிமம் 3+ இருக்கணும். இதில் 4+ இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் UV ரேசஸ்லேருந்து. என்ன தான் நம்ம ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாலும் வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ எப்போவும் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இதோட அப்ளிகேஷன் பார்த்தாலே தெரியும், ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது ரொம்ப ஆயிலியாக ஸ்டிக்கி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ண உடனே நல்லா நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு ஸ்கின்ல எதுவுமே நம்ம அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஆயிலியாக இருக்காது, பிசு பிசுன்னு இருக்காது, எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. ஸோ தாராளமாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் விட்டமின் சி இருக்கிறனால நமக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சன்ஸ்க்ரீன் நம்மளோட ஃபேஸில் மட்டும் ட்ரை பண்ணுறது இல்லாமல் கழுத்து கையிலையும் ட்ரை பண்ணோம்.
வெயில் எங்கெல்லாம் வந்து படுதோ அங்கெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சன்பர்ன், சன் டேன் ஆகாமல் வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேரபன் அண்ட் சிலிகான் ஃப்ரீ கூட. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிஷ்னல் கோடு ஒன்று இருக்குது, கூப்பன் கோட். அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். GAYU 2025 கோட். ஸோ அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாஅர்த் வெப்சைட்லேயும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அண்ட் நியர்பை ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட க்ரீம், டே க்ரீம் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அகெயின் மாய்ஸ்சரைசர் வந்து மேலே அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு தம்பி வந்து எழுந்துட்டான். ஸோ கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வேடி காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் படுக்க போட்டோம் அப்படின்னா சமத்தா படுத்துப்பான், மிசாக படுத்துப்பான், எதுவுமே வந்து பண்ண மாட்டான். மற்றபடி வந்து நம்ம பெட்டில் போட்டோம் அப்படின்னா அவன் பேசாமல் ஜாலியாக விளாண்டுட்டு சிரிச்சுட்டு ஏதாவது நம்ம விளையாட்டு காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பான். அண்ட் என்னன்னே தெரில, நான் எப்போ வந்து பேசி வீடியோ எடுத்தாலுமே அப்போ வந்து ஏதாவது ஒன்று வந்துடுது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்துடும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பேசும்போது ஊரில் வந்து திருவிழா, ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே அதாவது தைப்பூசம்னால பக்தர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா, சாமிங்க வந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அதுக்காக வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் வந்து வண்டியில் வந்து நிறையா பாட்டு போட்டுட்டு போவாங்க, அந்த நாய்ஸு. அப்புறம் வந்து பக்கத்தில் கிறிஸ்டின் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் வேறு, சாமி கும்பிட்றாங்க. ஸோ அந்த பாட்டு சத்தமும் வேறு ரொம்ப வந்து நாய்ஸியாக இருந்தது. நான் பேசின எதுவுமே வந்து கேட்கல, அந்த பாட்டு தான் வந்து கேட்டுருந்துச்சு. ஸோ காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்றனால அந்த இதுவே நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலி நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தம்பி வந்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வந்து நம்ம பேசுகிறது, நம்ம பண்ணுற ஆக்ஷன்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஆக்சுவலி நான் முன்னாடிலாம் வந்து சின்ன குழந்தைங்க கூட பேசுவாங்க, அந்த குழந்தைக்கு என்ன புரியும், ஏன் இப்படி வந்து மெனக்கெட்டு எனர்ஜி போக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து நான் நினப்பேன். எக்ஸாம்பிள் இப்போ யாஷ் இருக்கான்ல பக்கத்தில், ஸோ அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், அஜியாக இருக்கட்டும் உட்காந்து நல்லா பேசுவாங்க, மெனக்கெட்டு உட்காந்து பேசுவாங்க. அவன் ரியாக்ட் பண்ணுவான் தான். நான் வந்து சொல்லுவேன், "ஏன் இப்படி வந்து பேசுறீங்க? அவனுக்கு என்ன புரிய போகுது? என்ன புரியும் அவன்ட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செக்கப்லாம் வந்து போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க, பேசிகிட்டே இருங்க, கை வச்சு பேசிகிட்டே இருங்க, புரியும் அப்படின்னாங்க. ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம பேசுகிறது புரியும் அப்படின்னா வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து பெட்டராகவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இல்லையா. அண்ட் அதே மாதிரி நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது குழந்தை பிறந்து, அந்த குழந்தைலாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைகிட்ட பேசுகிறோமோ அந்தளவுக்கு வந்து அவங்களும் இந்த மாதிரி வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே. ஸோ அதனால் நான் இப்போலாம் வந்து மிருத்துன்கிட்ட ரொம்ப வந்து பேசிகிட்டே இருப்பேன், என்னனாலும் வந்து பேசிகிட்டே இருப்பேன், அடிக்கடி வந்து பேசிகிட்டே இருப்பேன். அவனுக்கு புரியுதோ இல்லையோ நான் வந்து நிறையா பேசிகிட்டே தான் இருக்கேன் இப்போ. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தை தானே, என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. அடிக்கடி எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பேசிகிட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோன்லியாக இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குழந்தை கூட வந்து பேசலாம். ஸோ அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரிலீஃபாகவும் இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணுறது இது. அண்ட் மிருத்துன் பிறந்து வந்து 2.5 மந்த் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நான் பேசி அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான். இது வந்து எதார்த்தமாக நடந்ததெல்லாம் கிடையாது. பட் நான் ஒரு சில இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சிலது அப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்ததில்லை. அது மோஸ்ட்லி வந்து நம்ம வீடியோ எடுக்காத டைம் தான் பயங்கர க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ ரொம்பவே வந்து நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் வந்து மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் கொஞ்சம் நேரம் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, வெயிட் எப்படி சிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா க்ரேவிங்ஸே இருந்ததே கிடையாது, எதுவுமே வந்து எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணுனதே கிடையாது. 9th மந்த் எண்டிங்கில் தான் வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. 9th மந்த் எண்டில் நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா வெயிட் அதிகமாகிடுச்சு, பேபி வெயிட் அதிகமாகிடுச்சு. ஸோ சாப்பிடக்கூடாது, எனக்கு அப்போ தான் வந்து க்ரேவிங்ஸே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அப்போயுமே என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியல, ஏன்னா பேபி வெயிட்டாக இருக்குது அப்படின்றனால. ஸோ
அதான் எனக்கு கிரேவிங்ஸே எனக்கு அவ்வளோ வந்தது. ஸோ, அதனால் நான் அவ்வளவும் சாப்பிட்டதும் கிடையாது. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா, அதே மாரி தான். ரொம்ப அதிகமாக எனக்கு சாப்பிட்ணும்லாம் தோணுனது கிடையாது. ப்ளஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம் வேறு. அதுலேயும் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து பசிக்காம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நல்லா பசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, இப்போலாம் வந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டுருக்கேன். ஸோ, வெயிட் வந்து மெயின்டெயின் பண்ணதுக்கு நான் ப்ராப்பரா தனியா ஒரு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியாது அதுக்காக. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். See you guys. Take care. Bye.